பிரைஸ் த லார்ட். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருந்த 2 கால் தடங்கள். அதில் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கால் தடம், மற்றொன்று உங்களையும் என்னையும் போல சக மனிதனின் கால் தடம். ஒரு பெரிய அலை வந்து கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. திடீரென்று பார்த்தால் கீழே இருந்த கால் தடங்களில் ஒன்று இருந்தது, ஒன்றை காணவில்லை. அப்பொழுது மனிதன் ஆண்டவரை நோக்கி கேட்டான், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அலை போன்ற கஷ்டமான சூழ்நிலையில் என்னை விட்டு நீங்கள் சென்று விட்டீர்களா என்று. அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ எதை வைத்து கூறுகிறாய் என. அவன், இதோ 2 கால் தடங்களில் ஒன்று மட்டுமே உள்ளதே என்றான். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அது உன் கால் தடம் அல்ல, அது என் கால் தடம். இந்த பயங்கரமான அலையில் நீ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை கையில் சுமந்து கொண்டு வருகிறேன் என்றார். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையிலும் அலை போன்ற பயங்கரமான போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலைகள் வந்த பொழுதெல்லாம் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி வெளிவந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுமந்து அந்த போராட்டங்களை தாண்டி வர கிருபை செய்தார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சுமை எப்படிப்பட்டது என்பது அதை மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரிந்த காரியம். இந்த சுமையை குறித்து ஆண்டவர் இன்று உங்களோடு தான் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 46:4, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமாங்க, உங்களுடைய சுமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நீங்கள் முழுமையாக இறக்கி வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வதை போல், இதுவரை உங்களை சுமந்த தேவன் இனிமேலும் அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார். Have a blessed day. Jesus bless you.